இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சி. நல்ல பிரதமர்கள் அமையலீங்க, நல்ல முதலமைச்சர்கள் கிடைக்கலீங்க, நல்ல மந்திரிகள் இல்லீங்க. ஓட்டு கேட்கும் போதுதான் வருவாங்க எப்படி கும்பிட்டுக்கிட்டு, அதோட சரி. நீங்க எல்லாம் மாறவும் மாட்டீங்க, மாற விடவும் மாட்டீங்க. நீங்க அந்த உழைச்ச பாடு எடுத்துட்டீங்கன்னா அதோட எங்களுக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. நாங்க சாப்பிட கூட வேணாம். நாட்டையே சாராய கிடங்குல தள்ளிட்டாங்களே. ஏமாத்துதான் வாங்குறாங்க, நாங்க செய்யறோம்னு சொல்லி ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. பொறுமை காத்தால் உடமை பறி போகும். செய்யறோம்னு சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஓட்ட வாங்கிக்கிறாங்க, பார்த்தா ஒண்ணும் செய்யல. ஏமாத்துதான் வாங்குறாங்க, நாங்க செய்யறோம்னு சொல்லி ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க. தண்ணி ஓடாது, சில வீட்டுல தண்ணியே பூந்து 5 வருஷத்துக்கு பாக்குற ஓட்டுக்கு தான் வாங்கிக்கிறாங்க, செய்யலையே. மக்கள்ல ஒரு ஆளா ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு பேர் நான் வரேன். உங்களுடைய ஆதரவு, உங்களுக்கு சப்போர்ட் எனக்கு கிடைக்குமா? கிடைக்கும். இந்த அளவுக்கு இறங்கி பேச கூட கிடைக்கும். போடுவோம். இப்ப நீங்க யாரு ஓட்டு போடுவீங்க? உங்களையும் ஒரு பதவியில உட்கார வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, ஓகே. உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி குறையா இருக்கு? இந்த ரோட்டு வந்து 2-3 வருஷமா அப்படியேதான் கிடக்கு. எம்எல்ஏ வந்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாரு. எங்க நீங்க ஓட்டு போட்டு நான் சைக்கிளாங்கிறாரு கேட்டதா. உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி கம்மியா இருக்கு? இந்த ஊருக்கு வந்து ரோடு போடணும், ஒரு வசதி வீடு ஒரு இல்லாதவங்களுக்கு கட்டி கொடுக்கணும். இந்த ஆட்சியில் வச்சவங்க எதுவுமே எங்க ஊர் சைடுல வந்து. இப்ப நல்லது பண்ணணும்னா உண்மையாவே நான் வரேன். எம்எல்ஏவுக்கு சுயேட்சையா நிக்கிறேன், கட்சி ஜாதிதான் இல்லாம. எனக்கு ஓட்டு போடுவீங்களா? ஒரு நல்ல செய்யறவங்களும் ஓட்டு போடுறதுதான். இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, அவங்க நல்லது செஞ்சாங்களா? செய்யும்போது செய்யறாங்கன்னு சொல்லி தான் போட்டாங்க, கேக்குறாங்க, போடுறோம், செய்ய மாட்டேங்கிறாங்களே. திரும்பவும் அது மாதிரி ஏமாற போறீங்களா? திரும்ப ஏமால இது மாதிரி உங்களை மாதிரி நல்லது செய்யற சொன்னா அவங்களுக்கு போடுவோம். நல்லது பண்ணணும்னாக்கா வரேன். நல்லது செய்யறீங்கன்னா உங்களுக்கே நாங்க ஓட்டு போடுறோம். சரி, ரைட். கட்சி பார்த்து ஜாதி பார்த்துலாம் ஓட்டு போட்ட மாட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, கட்சி ஜாதிக்கெல்லாம் கிடையாது, ஜாதிக்கெல்லாம் ஓட்ட கிடையாதுங்க. ஓட்டு போடுற டைத்துக்கு வருவாங்க, ஓட்டு போடுங்கன்னு சொல்லுவாங்க, ஓட்டு போட்டுட்டு எல்லாம் போயிடுவாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எல்லாம் யாரும் வந்து என்ன வேணுங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. இப்ப அதெல்லாம் கேக்குற மாதிரி ஜெயிச்சதுக்கு அப்புறமும் உங்க முன்னாடி இப்ப எப்படி வரணும் அதே போல நான் வருவேன். உங்களை நம்பிதான் முழுக்க சரி, கண்டிப்பா மக்களை நம்பிதான் நிக்கிறேன். எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? நீங்க வந்து சொல்லுங்க, கண்டிப்பா போடுறோம். இது வரைக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்கல்ல, அவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்கதான் சொல்லிட்டு போறதோட வாங்கிட்டு ஓட்டு போறதோட சரியாட்ட மறுபடியும் செய்யறாங்க. முடிஞ்சு போச்சு. தண்ணி ஓடல 2 அடி வாய்க்கா மாதிரி வெட்டி கொடுங்க, வேற வீட்டுக்கு ஒரு பைப் போடுங்க, அவ்வளவுதான். சொல்றப்பெல்லாம் இந்த மாதிரி கேக்குறப்பெல்லாம் நாங்களும் கேக்குறோம். சொல்லு செய்யறோம்னு சொல்றாங்க, நம்பிக்கையில போட்டுறாங்க. கேட்டா இந்த வருஷம் செய்யறாங்க. இந்த எலெக்ஷன் வருது, அதனால இந்த 5 வருஷம் முடியும் அவங்க பிரச்சனை முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு அவங்க போறாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் அவங்க எங்களை கேட்டா வரணும். வரக்குள்ள எங்களோட கோரிக்கை நாங்க சொல்லிதான் ஆகணும். மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய்க்கு 3000 போடுவோம், அப்படி பிரச்சனை இல்ல. இதுதான் பொம்பளைங்களுக்கு நல்லது செய்யுது அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உள்ள இருக்க எங்களுக்கு தெரியும் எவ்வளவு நஷ்டம் ஆகுது, எவ்வளவு லாபம் வருது, எவ்வளவு நஷ்டம் வருது எங்களுக்கு தெரியும். நீங்க அந்த உழைச்ச பாடு எடுத்துட்டீங்கன்னா அதோட எங்களுக்கு சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. நாங்க சாப்பிட கூட வேணாம், அதோட சந்தோஷம் எங்களுக்கு வேற எதுவும் இல்லை. நாங்க ஓட்டு போடுறோம், அந்த உழைச்ச பாடு எடுத்துருங்க. சரிங்க, நம்மளே வரோம், செய்யறோம். போதுமா? நம்பிக்கையா இருக்கா? ரேஷன் கடை பிரிச்சாங்க, ரேஷன் வந்து என்ன கட்டி கொடுக்கல, வாடகை வீட்டுல வச்சுக்கிட்டு நாங்க நல்லதை கெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் அதுக்குள்ள ஸ்டெப் யாருமே எடுக்கல, அது அப்படியே பெண்டிங்லேயே இருக்குங்க. குட்டை குளம் வந்து சுத்தம் கிடையாது, குளிக்க முடியல, ஒதுக்க முடியல, ஒரு தண்ணிக்கு வசதி கிடையாது. நல்லது கெட்டது நன்மைக்கு சுகாதாரமா செஞ்சு கொடுங்க, வாங்க, நாங்க ஆதரிக்கிறோம் உங்களை. இந்த மாதிரி உடையில கிடக்கணும், தண்ணி போக முடியாது, தண்ணி போக முடியாத கிடக்கணும்ல. நாங்க இதெல்லாம் யார் தெருன்னு நினைச்சு பாக்குறாங்க. நீங்க ஓட்டு போட்டீங்களா? அந்த ஓட்டு கேட்கும் போதுதான் வருவாங்க எப்படி கும்பிட்டுக்கிட்டு, அதோட சரி. 5 வருஷத்துல என்னத்த வந்து பாத்துருக்காங்க இங்க? எத்தனை இடம் மனு கொடுத்துருக்கு, யாருமே வந்து எட்டி பாக்கல. நாங்க என்ன கேட்டோம்? ஒரு அடி பம்பு கேட்டோம், இந்த ரோட்டு வசதி கேட்டோம், வேற எதுவுமே நாங்க கேட்கல. என்ன செஞ்சிருக்காங்க? ஒண்ணுமே செய்ய கிடையாது. மழை பெஞ்சதுன்னா தண்ணி இந்த தண்ணி போக முடியாது, இந்த தண்ணி போக முடியாத உட்காந்துருக்க வேண்டியதான். இது ஒரு தீவு மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதான். எம்எல்ஏ வரணும்ல இங்க. இந்த உடனே எப்படி தாண்டி வருவாங்க? ஓட்டு கேட்க வந்தாங்க ஒரு ட்ரிப், அதோட சரி. இந்த குளம் எப்படி இருக்கு? இல்ல எல்லாரும் குளிச்ச குளம் தான் இது. இப்ப இப்படி இருக்கு பாரு. செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாமே ஓட்டுங்க உங்களுக்கு தான். நீங்க ஓட்டு போட்டாதான் நான் செய்ய முடியும். அதான் சொல்றேன், ஜெயிங்க, ஓட்டு போடுறோம், நீங்க அதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுப்போமா? எம்எல்ஏக்கு சுயேட்சையா நிக்கிறேன், தனிச்சு கட்சி சப்போர்ட்டோ ஜாதி சப்போர்ட்லாம் கிடையாது. மக்கள்ல ஒரு ஆளா உங்கள ஒரு ஆளா நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போட்டு சப்போர்ட் பண்ணுவீங்களா? செய்ய வேண்டியதான். நல்ல ஆட்சியா இருந்தாலும் நல்ல மட்டும் செய்ய வேண்டியதான். இப்ப இருக்கிற ஆட்சி மாதிரி செஞ்சா செய்ய மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த அரசியல்வாதிகள் எல்லாமே நம்ம ஊருக்கு என்ன செஞ்சாங்க? எதுவுமே இல்லை, அதுவும் ஓட்டு போடலங்கிறாங்க. இதை விட்டு மாறதான் மக்கள் நினைக்கும். அந்த காலத்துல இருந்து சூரியன் தான். இப்ப என்ன பண்ணுறது? சூரியனுக்கு போடுறது இல்லை. எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுறோம். பத்துமா? வரம்ண்ணா. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அடிப்படை வசதி என்ன கம்மியா இருக்கு? எங்களுக்கு எந்த அடிப்படை வசதி செஞ்சு கொடுக்கவே இல்லை. என்ன குறைய சொல்றது? படியாரே சுத்தம் கிடையாது.
அதுதான் முக்கிய பிரச்சனை. ரோடு பிரச்சனை இருக்கு, எல்லாமே குறைதான். இது வரைக்கும் நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, ஆமா, அவங்க எதுவுமே பயன் கிடையாது. ரோடு வருது அப்புறம் சாமி குட்டை கடக்கு மழை பெஞ்சு அடி எடுத்து வைக்க முடியல, என்னமோ வருது. ஒரு வண்டி வச்சுக்க முடியல, லைட்டே இல்ல ஒண்ணே இல்ல. இது மாதிரிலாம் இருந்தா என்னமோப்பா காலம் தள்ள முடியும், ஒண்ணு கூட பண்ண முடியாது. நான் வந்து வர எலெக்ஷன்ல எம்எல்ஏ நிக்கிறேன். தாராளமா நில்லு, நல்லபடியா செய். நாங்க நல்லா ஊரே சேர்த்து செய்யறோம். இந்த தண்ணி ஓரத்துக்கு ரோட்டுக்கு இதுக்கெல்லாம் நல்லபடியா செஞ்சு கொடு. நீ நின்னு நான் உனக்கு ஓட்டு வாங்கி தரேன். முயற்சி செய்தால் சமயத்துல பணத்தை கட்டியா ஒரு ஆளை பார்த்து கொடுப்பானுவான். அவங்க வந்து உனக்கு தேவைப்பட்டவன்ட்ட கொடுப்பான், தேவையில்லாதவன்ட்ட போயிட்டே இருப்பான். உலகம் பூரா திருட்டு உலகமா இருக்கு. அதுல பொழைக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான். இப்ப நான் என்ன பண்றது தெரியுமா, இத்தனை கட்சிகள் எல்லாம் எதிர்த்து நீ என்ன கட்சியில நிக்கிற சொல்லு. கட்சியிலே நிக்கிறேன், நான் உங்கள ஒரு ஆளா நிக்கிறேன், தனிச்சு சுயேட்சையா நிக்கிறேன். நீ தனியா ஒரு ஆளா நின்னு எங்க ஜெயிச்சு என்ன செய்ய போற? நான் தனியா ஒரு ஆளா நின்னு நீங்க ஓட்டு போட்டு நான் எம்எல்ஏ ஆயிட்டேன்னு வச்சுங்களேன், ஊர்ல குளம் இருக்கு, ஆனா யாரும் குளிக்க போக மாட்டாங்க, சுத்தம் பண்ணாம கிடக்கு. ரோடு வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கு, தண்ணி வசதி அங்க கம்மியா தான் இருக்கு. அந்த தெருவுல ஒரு ரேஷன் கடை தேவைப்படுது, இதெல்லாம் நான் செய்வேன். அதுக்கு என்ன தேவைன்னா எம்எல்ஏங்கிற ஒரு அதிகாரம் தேவை, அதை நீங்க தான் எனக்கு கொடுக்கணும். செய்யறேன். இப்ப யாருக்கு ஓட்டு போடுவீங்க? உனக்கு ஓட்டு தானப்பா, நான் போடுறேன், செய்ப்ப. ரொம்ப நன்றி. இந்த கிராமத்தை பொறுத்தல சாலை வசதியும் தண்ணி வசதியும் தான் கொஞ்சம் பற்றாக்குறை. இந்த ஆட்சி வந்து நம்ம மோசமான ஆட்சி. முதலமைச்சரை பாக்குறதுக்கு முன்னாடி, தேர்ந்தெடுக்க முன்னாடி நம்ம தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுங்க. உங்களை நம்பிதான் கண்டிப்பா நான் சொல்றேன்ல, என்னோட ஆதரவு உனக்கு இருக்கும். ரோடு தான் சரியாவில்ல, வேற தண்ணி குடி தண்ணியும் சரியா வந்து தேட மாட்டாங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல சுயேட்சை வேட்பாளர் நிக்கிறேன். கட்சி ஜார்ஜ் எல்லாம் கிடையாது. நீங்க ஓட்டு போடுவீங்களா? வரலாமாண்ணா? கிளம்பி நிக்கலாம்ல? குளத்துல போய் இறங்க முடியாதுங்க, அந்த வாய்ப்பு தான். அந்த நேரம் நான் செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. நாங்க கொண்ட போட்டுட்டு தான் வரோம், ஒரு சுடு தண்ணி கூட வழி இல்லை. எங்களுக்கு உபயோகப்படுத்தணும்லங்க, உபயோகப்படுத்த மாட்டாங்கிறாங்க. நாங்க என்னங்க செய்யறது? அவங்க கையெடுத்தா அடிக்கிறதுங்க. நாங்க ஆனாதே அந்த விட்டத்தை நான் ஒன்றி நிக்கிறேங்க. எனக்கு ஒரு நாதிபதியம் இல்ல. உங்க பையன் மாதிரி நினைச்சு சரியா? எங்க அம்மா வந்து நினைச்சா சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்க சரியா? கண்டிப்பா ஒரு மாற்றம் கொண்டு வருவோமா, அதுக்காக தான் நான் இவ்வளவு இறங்கி வரேன். சந்தோஷம்.